காலை குட் மார்னிங் வணக்கம். வாங்க என்ன செஞ்சாலையும் அப்பயே அந்த கிராஸாக வர்றது வந்துட்டே தாங்க இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா என்னோட கிச்சன் அந்த அளவுக்கு ரொம்ப 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 வாங்க. இன்றைக்கும் வந்து ஒரு 2 வகையான காய் போட்டு சும்மா ஒரு வதக்கல் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு நிறையா புளிக்குழம்பு தாங்க. பருப்பு அதிகமாக செய்ய மாட்டேன், செஞ்சிட்றேன். செஞ்சாலும் அது ஒண்டியாக ஒரு நேரம் தான் சாப்பிட முடியறதில்ல. அதனால் எனக்கு வந்து அவரைக்காய் பொடலங்காய் ரெண்டுமே கட் பண்ணி 2 தாட்டி இதில் எல்லாம் எவ்வளோ மருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. இன்றைக்கி அது காயை பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது, ஒரு டேஸ்ட்டும் இருக்காதுங்க. நேற்று பாவக்காய் நம்ம செடியில் பறித்து ஒரு 3 பாவக்காய் மட்டும் துவையல் பண்ண பாருங்கள். நைட்டு வரத்துக்குமே ஒரு இதுவும் கெடல. வெளியே தான் வச்சுட்டு போனேன், ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்கல. ஃப்ரிட்ஜு கீழே இருக்குது, நான் மேலே தண்ணியில் வச்சுருப்பேன் பாக்ஸில். அப்போவுமே எதுவுமே கெட்டு போகாது. ஆனால் நான் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன், போராடிச்சுன்னுல அப்படியே இருந்ததுங்க. காலையில் எப்படி ஆகுங்கன்னா அப்படியே இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து நம்ம செடிக்கு வந்து எந்த உரம் எதுவுமே போடுறதில்ல. ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தாட்டி வேப்பம் புண்ணாக்கு போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் நம்ம காய்கறி கழுவுகள் நான்வெஜ்ஜு மட்டும்தான். நான்வெஜ் எல்லாம் சாரி வெஜ்ஜு மட்டும்தான் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுவேன். கீரை வந்து பூசெடி எல்லாத்துக்குமே வெஜ்ஜு தான். ஏன்னா நான் இப்போ காய் கழுவுறது, அரிசி கஞ்சி, அப்புறமா மாவு மீதி அடித்தது ரொம்ப புளிச்சிருச்சேன்னா அதோட இது தயிர், இது மட்டும்தான். வெங்காயத்தூள், பூண்டு அதிகமாக போட மாட்டேன். காய் நறுக்கல, முட்டை ஓடு, இது எல்லாமே அப்படியே மக வச்சு போட்டுருவேன், தண்ணியும் போட்டுருவேன். அதனால் வேறு எதுவுமே வந்து போடல. கீரை அவ்வளோ அழகாக ஒரு பூச்சி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நான் பறிச்சுன்னு காட்டுறேன் நிறைய முறை. இன்றைக்கி சமையல் வந்து புளிக்குழம்பு மாதிரி, அப்படியே எப்படி பருப்பு இல்லாமல் அவரைக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இது வந்து பொடலங்காய் எப்படிங்கக்கா செய்கிற வீட்டில் செஞ்சால் நமக்கு சாப்பிட்லாம். அதனால் இன்றைக்கி பொடலங்காய் புளிக்குழம்பு தாங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம். இதுதான் சும்மா ஒரு மரத்துக்கு அரைச்சி ஊற்று பாருங்க தேங்காயை. பூண்டு தக்காளி, 2 தக்காளியை பாதியாக தான், ஒரு தக்காளி பெரிய தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையாக இருக்கிறது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம் பருப்பு. இது நம்ம தேவைக்கு தகுந்த போட்டுக்கலாம். சாப்பாடு வடித்து வச்சுட்டுருவேன், சூடாக இருக்குது, வடித்து வச்சுட்டேன். கஞ்சி அங்கே எடுத்து வச்சுட்டேன். கஞ்சி வந்து சாரீஸ், காட்டன் சாரீஸை தான் நான் போட்டுக்கிறேன். இப்போ மற்ற சாரீஸ் சிந்தாடிக்கெல்லாம் ஒத்துக்கிறதில்ல, ஒரு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் காட்டனுக்கு எப்போயாவது ஒரு முறை காட்டன் படவுக்கே எடுத்து போட்டுருவேன். இப்போ வாங்க சமையல் ஒரு சமையல் செய்கிறீங்களா போங்க, ஒரு சமையல் செய்கிறது நாங்கள் அதை பார்க்கறது அப்படின்ற மாதிரி போவாதீங்க. இருந்தாலும் இதெல்லாம் என்னோட ஒரு குட்டி ஆசை தான். இது இப்போ காலையிலுக்கு மத்தியானத்துக்கும் அவ்வளோதாங்க. ஏன்னா வெங்காயம் இருக்கிற வரைக்குமே அதனால எனக்கு வந்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுலேயே எண்ணெய் இருக்குது, இதையும் ஊற்றிக்கலாம்.
இன்றைக்கி காலையில் வந்து பெருசாக எதுவும் சமையலெல்லாம் பெரிய சமையலில் எதுவும் இல்லைங்க. எப்போவுமே சிம்பிளாக தான். ஒண்டி இருக்கிறதுக்கு என்ன தம்பி வந்தாலே அதை அவன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம செய்யலாம். அதனால் வந்து இன்றைக்கி இது பன்னீர் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். நேற்று காலையில் நம்ம பூக்கர்மா வாங்கி கொடுத்தாங்க, ஒரு 1.5 கிலோ நல்லா இருக்குது. வந்து அதை தண்ணியில் போட்டு அலசி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு காட்டன் போட்டு கயிற்றில் கட்டி விட்டேன். அதே மாதிரி மறிக்கொழுந்து, துளசி இது எல்லாமே வந்து நம்ம குளியல் பவுடருக்கு ரெடி பண்ணுறதுக்கு தாங்க. காயில் விட்டுக்கலாம். குளியல் பவுடர் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணலாம். ஃபேஸ் பேக் அன்னைக்கு போட்டது வந்து ஃபேஸ் பேக்கு, சண்டே ரெடி பண்ணது. இப்போ வந்து குளியல் பவுடருக்கு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நம்ம சோப்புக்கு பதில் இதே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து அன்றைக்கி ஃபேஸ் பேக் போட்டது 2 நாள் பாடி ஃபுல்லாக மீதி ஆகிட்டு இருந்துச்சு, ஜலசி மீதி ஆகிடுச்சு. அது அடுத்த நாள் மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு ஓடிச்சு தண்ணியில் கொஞ்சம் நேரம் குளிக்கிறதுக்குங்க தண்ணியிலே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். பூண்டு போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பூண்டு போட்டுடலாங்க. கருவேப்பிலை காய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை காய போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் ஹேர் பேக்குக்கோசரம் தனிப்பட்ட முறையில். சீவக்காய் ஹேர் பேக்கு தனியாக இருக்குது. இது வந்து ரொம்ப முடி கொட்டுறதுக்கு கொட்டிகிட்டே இருக்குன்றாங்க இல்லைங்களா. நிறைய பேர் இந்த சுகருக்கு, தைராய்டு, பிபி அது மாத்திரை எடுத்துருக்கிறவங்க சில பேர் தெரியும். பாடி உடம்பு ஹீட் உடம்புகாரருக்கு இந்த மாதிரி இருக்கும். அதனால் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது பொடி பண்ணுறதுக்கோசரம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கத்தாழை சோத்து கத்தாழை ஏதோ நம்ம ஹேர் பேக் போட்டு ஆயில் மசாஜ் குளிச்சதுக்கப்புறம் இது ஒரு நாள் அடுத்த நாள் வந்து சும்மா தண்ணியில் கலக்கி வெங்காயம் போட்டுக்கலாம். இப்படி நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்டான சமையல் ஒண்டியாக இருக்கிறவங்க செஞ்சு சாப்பிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக மல்லித்தூளுங்க, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். கை நடுக்கிட்டெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கை நடுக்க இருக்கும், வேறு எதுவும் நினைக்காது. சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். அதிகமாக காரம் எடுத்துக்க மாட்டேன், கம்மியாக சாப்பிடுவேன். எப்படி செய்கிறன்றது இப்போ வந்து காய போட்டு வைக்கிறீங்களா. தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு, கல் உப்பு,
காரமெல்லாம் நல்லா புளிப்பு புளிப்பு. கொஞ்சோண்டு புளி ஊற போட்டுக்கலாங்க. புளி ஆல்ரெடியாக ஊர்ன மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும் சதையோட. நல்ல காய் எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாங்களா? காயில் சத்து இருக்கா இல்லையோ நான் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஒரு பர்சன்டேஜாவது இந்த காயோட கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த அவரைக்காய்க்கெல்லாம் சீசனே இல்லைங்க. இப்போல்லாம் எனி டைமு விவசாய காய் தான். நான் இதெல்லாமே எனி டைமு வருது. ராஸ் காயின்ற மாதிரி அதே தான். அது தக்காளி எல்லாமே மஞ்சரிசி நல்ல காய் வந்து நல்லா பிடிச்சரிசி. இது ஒரு தட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு பிடிச்சி நல்லா வேகட்டுங்க. தேங்காயும் ஒரு அரை பெரிய வெங்காயம் இருந்துச்சு இல்லைங்களா, இது ரெண்டுமே மிக்ஸி போட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பருப்பு போடுறதில்ல, புளியுமே ரொம்ப அதிகமாகவும் ஊற்றி போடுறதில்ல. ஊற்றினாலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சமையல் வந்து தேங்காயும் வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல சுண்ட கொதிக்க விடணுங்க. சூப்பராக இருக்கு. நீங்கள் இப்படி செஞ்சு இப்போ எனக்கு எதுக்குறாங்க இவங்க வந்து தேங்காயும் ஒன்றா ஊற்றிட்டாங்க, புளியும் ஒன்றா ஊற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இது இந்த புளியும் இந்த தேங்காய் ஊற்றுற தேங்காய் பாலோட டேஸ்ட் வந்து நமக்கு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நம்ம பார்த்தீங்களா மசாலா குழம்பு மாதிரி நமக்கு கிரேவி கெட்டியாக தெரியுதுங்களா? வந்து பாதியிலே நிற்குதுங்க. அவ்வளோதான். நல்லா இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு இறக்கிடலாம். இந்த தேங்காய் பால் புளி ஊற்றி இருக்கிறது வந்து இந்த காயில் கொஞ்சம் நல்லா
உரப்பாக பிடிக்கும். அதனால நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கிரேவி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா பெருங்காயம் போட்டு இறக்கலாம். இது இந்த மெத்தடில் பாருங்கள். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி, இன்னும் சூப்பர். இந்த சமையல் இதுதாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சில பேர் சண்டே வந்து பாருங்க எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். எனக்கு எப்படி வேர்த்து கொட்டிட்டு பார்த்தீங்களா? இப்படி வேர்த்தி கொட்டிட்டு நான் மறுபடியும் கடைக்கு போகும்போது சாரி மாற்றிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இருக்கணுன்றதுக்கோசரம் தான் நைட்டியே போட்டு எடுத்துட்டு அப்புறம் கடைக்கு கிளம்பும்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா குளியில் ஆல்ரெடியே போட்டுக்க இல்லைங்களா, அதனால ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்போ ஒரு முறை எல்லாம் பட்டையை தீட்டிட்டு, அதனால தான் எப்போவுமே என்னடா இந்தம்மா இன்னும் ஒரு நாள் கூட நமக்கு சாரியோட அது முழுசாக வீடியோவை போட மாட்டேங்குது, ஒரு பொருளை காட்டினா ஒரு பொருளை வந்து அரையும் குறையுமாவே இப்படி பண்ணிட்டு போதேன்னு நினைக்காதீங்க. இதுதான் இங்கே ஃபேன் போட்டதுன்னா ஒன்றைங்க இந்த ஹீட் அப்படியே தூக்கிட்டே கிடக்கும். சில நேரத்தில் அதுவும் தாங்க முடியாமல் தான் ஃபேன் போட்டுருவேன். இந்த மாதிரி காய்களை செஞ்சு சாப்பிடுங்க டெய்லி. அதில் நமக்கு சத்து கிடைக்குதா இல்லையா, ஆனால் நார் சத்து ஓரளவுக்காக நமக்கு வந்து உடம்புக்கு வந்து கிடைக்கும். குடல் கிளியர் ஆகும். அதுதான் சும்மா வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு நார் சத்துள்ள காய்களை, கீரை, மெயினாக வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து மேக்சிமம் வந்து எடுத்துக்கிறவங்க அதில் நல்லா வந்து நமக்கு ஃபைபர் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கால்சியம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அது எடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு சரியாக போயிட்டு, சில பேருக்கு எடுத்துகிட்டே இருந்தாலே கொஞ்சம் பேருக்கு வந்து பாதியில் அது சாப்பிட முடியாமல் சொன்னாங்க. நான்லாம் சாப்பிட்றதே இல்லைங்க. எப்போயோ ஒரு மாதிரி சாப்பிடுவேன். அது இடுப்பு இங்கே தோள்பட்டை அங்கே இங்கே பிடிச்சிதுங்க. வாழைக்காய் எதுவும் சாப்பிட்றதே இல்லை. என்ன அது வந்து அதை போட்டு செய்யணும் இதை போட்டு செய்யணுன்னா கூட சாப்பிட்றதே இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் குருமா மாதிரி வச்சு இட்லிக்கும் சப்பாத்திக்கும் செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் விட்டேன். ஏன்னா அதுக்கு தகுந்த வேலைகள் நம்ம செய்கிறது இல்லைங்க. அப்போ வந்து வீட்டில் இப்போ வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம துவைக்கணும். வீடெல்லாம் இப்போ வந்து அப்போ கையில் தான் அப்பயும் குச்சி இருந்துச்சு போட்டு துடைக்கங்க. இருந்தாலும் தண்ணியெல்லாம் அப்போ கொஞ்சம் தூக்கிட்டு போயிட்டு அன்றைய வேலை வேறு கிரைண்டர் ஆட்டணும், கழுவணும், அந்த பெரிய கிரைண்டர். அப்போல்லாம் நமக்கு நிறைய வேலை இருந்து உடம்பு வளைஞ்சி நிமிர்ந்து வேலை செய்யணும். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நின்றுட்டு சமைக்கிறோம்ல, வீடு கூட்டணும்ல, பாத்திரம் போயிட்டு வெளியே இருப்பேன். இப்போ எனக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வெளியே இருக்கிறதுனால ஒரு 10 முறை 20 முறை நடந்துடுறேன். நடந்தால் இங்கே உட்காந்தும் தேய்ப்பேன், கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவேன். அது கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ செடிங் வச்சுருக்கறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செடிங்களுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுறது, அது எனக்கு இன்னும் சூப்பரான ஒரு வேலையாக இருக்குது. இவ்வளோதாங்க, நல்லா பிடிச்சிருச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம சுடு சாத்துக்கு போட்டு செஞ்சு சாப்பிட்டேன்னா எப்படி இருக்கும் பாய். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் நான் என்ன மெத்தடில் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல தெரில, எப்போவுமே செய்கிற மெத்தடில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் வந்து இப்போ சின்ன வெங்காயம் நிறைய போட்டு அடித்து இந்த மாதிரி குழம்பு வந்து புளிக்குழம்புக்கு ஊற்றுவேன். சின்ன வெங்காயம் நிறைய இதில் போட்டிருக்கிறத சின்ன வெங்காயம் சுத்தமாகவே இதில் ஆட் பண்ணல. டெய்லியும் நேற்றும் பார்த்தீங்க, டெய்லியும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பெரிய வெங்காயத்தை தான் கட் பண்ணி போட்டு அதில் ஒரு ½ எடுத்து வச்சுருந்து தேங்காயோட மிக்ஸி போட்டு அடித்து போட்டுருப்பேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உடம்பை நல்லா ஆரோக்கியமாக
ஹெல்த்து பாதுகாப்பாக பார்த்துக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை சுற்றி இருக்கிற குழந்தை குட்டிங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்களா இல்லையா, நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்ச நாளைக்காவது நம்ம உறவுமுறை அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்கா, பாட்டி இருக்கா, அக்கா இருக்கா, அம்மா இருக்கா, ஒரு உறவுகள் நம்ம வந்து சேர்ந்து ஒன்றாக கூடி எல்லாம் ஒரே இடத்துல இருந்து வாழலைன்னா கூட ஒவ்வொருத்தரும் வேறு திசையில் ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் இருக்காங்க, நன்றாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறவுகளை பற்றி நம்ம பேசிக்கிறதுக்காக நம்ம இருக்கணும் இல்லைங்களா. அதுக்கோசரமாவது நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்ம வாங்கின நம்மளை சுற்றி 10 ரூபா நம்பி கொடுத்துருந்தாலே அதை திருப்பி கட்டுற வரைக்குமாவது கடவுளை நம்மளை ஆரோக்கியமாக வச்சு அதை சேஃப்டி பண்ணதுக்கப்புறமா ஓகே பாய். பெரிய ஆசையெல்லாம் எதுவும் இல்லைங்க. வாழ்ந்தது அவ்வளோ, கடவுள் நம்ம போட்டது, நம்ம முயற்சினால அவர் கொடுத்த பிச்சையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். பாய். சூப்பராக இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மக்களை.